எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். காலையிலே ரூமில் இருக்கிற ஒரு பெட்ஷீட் எடுத்துன்னு போய் துவைக்கு கொடுத்துட்டு, இது வந்து என்னோடது. நேற்று கொடுத்த ஓனரோட துணியும் பசங்களோட துணியும் வாங்கின்னு வந்துடலாம். ஏன்னா அயன் பண்ணி துவைச்சி அயன் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. நேற்று வீடியோலே சொல்லியிருப்பேன், இன்றைக்கி தான் சைரன் சவுண்டு கேட்கல அப்படின்னு. பார்த்தா ஒரு 2:30 மணிக்கு சைரன் சவுண்டு ஒலிக்க ஆரம்பிச்சுது. ஒரு 3 மணி வரைக்கும் ஒழிச்சுனே தான் இருந்துச்சு, அரை மணி நேரம். மொத்தம் வந்து 7 ட்ரோன் வந்து தடுத்து நிறுத்திருக்கு தான் இந்த பாதுகாப்பு துறை. என்ன பண்ணுறது, 7 ட்ரோனு. சரி, இது எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு திவானாவில் போயிட்டு ஒரு டீ ஒன்று குடிச்சினே வேறு என்னென்ன தகவல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எடுத்துன்னு போய் வைப்போம். பிரேக்ஃபாஸ்ட் வந்திருக்கு. என்னென்னா எப்பயும் போல் சாண்ட்விச் முட்டையை வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், தரமாக இருக்குது. கூட ஒரு டீ. சரி, அதை சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு வரேன். இந்த குவைத் கவர்மெண்ட் ஒரு 2 அறிவிப்பு வெளியிட்டு இருக்குது. ஒன்று வந்து இப்போ இந்த ரம்ஜான் முடிய போகுது, அதனால் அனைத்து சேவை மையங்களும் அந்த பழைய டைமிங்காக வந்துடுச்சு. காலையில் 8 மணிலேருந்து மதியம் 2:30 மணி வரைக்கும், அப்புறம் ஈவினிங் 3 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் அந்த டைமிங் மாறி இருக்குது. அதேமாரி இந்த லீவு நாள்லேயும் வார லாஸ்ட்டில் ஞாயிற்றுக்கிழமைலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் தான் இருக்கும், இந்த வெள்ளி சனி இருக்காது அப்படின்னு அறிவிச்சிருக்கு. இன்னொன்று வந்து உங்கள் பாதுகாப்புக்காக அப்படின்னு ஒரு 12 லாங்குவேஜில் சில அறிவுரைகள் வழங்கியிருக்கு. அதில் நம்ம தமிழ் லாங்குவேஜும் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதில் என்னென்னா எப்பயும் சொல்கிற மாரி தான், அந்த வதந்திங்களை பரப்பாதீர்கள், அப்புறம் வந்து தேவையில்லாத விஷயங்கள் யாருன்னா சொன்னால் நம்பாதுங்க, அஃபிஷியல் அந்த வெப்சைட்லேருந்து வர்றது மட்டும் நம்புங்க அப்படின்னு. அப்புறம் எதனா ஒரு பிரச்சனைனா 112க்கு கால் பண்ணுங்க. அப்புறம் அந்த கீழே எதனா தேவையில்லாத பொருள் இருந்தால், இல்லை அந்த உபகரணங்கள் கீழே இருந்தால் அதுக்கிட்ட போக வேணாம். இதுமாரி இந்த விபத்துனால இல்லை அந்த ட்ரோன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட இடங்களை ஃபோட்டோ பிடிக்க வேணாம். அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற கேமராவோட பாஸ்வேர்டு மாற்றி புதுசாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு உங்கள் பாதுகாப்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிட்டு இருக்குது. அதில் நம்ம தமிழ் மொழியும் இருக்குது. அது அந்த ஃபோட்டோ தான் இது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் எதனா வருதான்னு. மேடம் பசங்களோட சலூனுக்கு இட்டுன்னு வந்தாங்க. அப்படியே நான் கிராண்ட் ஐபர் போயிட்டு 1 தினார் 600 ஃபில்ஸுக்கு முந்திரி பருப்பும், 1 தினார் 560 ஃபில்ஸுக்கு பாதாம் பருப்பும், 1 தினாருக்கு பிஸ்தாவும் வாங்கிக்கினேன். இந்த பொருள் எல்லாம் வாங்கிக்கினேன். கேஷியர்கிட்ட போகும்போது ஒரு அதிர்ச்சி. என்னன்னா கடையே டோட்டலாக மாற்றிட்டு இருக்காங்க. துணிக்குன்னு ஒரு பக்கம் புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ஒரு நாள் போய் இந்த துணி உள்ளே என்ன எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கணும். இந்தமாரி விஷயம்லாம் சில வீட்டில் வந்து வேணும்னே பண்ணுறது. என்ன விஷயம்னு கேட்குறீங்களா? ஓனர் வந்து பையனோட கார் எடுத்துன்னு எங்கேயோ போனார். போய் ஒரு பேப்பர் ஒன்று வாங்கிட்டு வந்தார். எங்கேயோ ஆஃபீஸில் போய் ஒரு பேப்பர் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்போ அந்த வண்டி சாவி என்கிட்ட கொடுத்துட்டு அவரு ஓனரோட அப்பா வீட்டுக்கு நோம்பு திறக்க போயிட்டாரு. இப்போ கார் நிறுத்தினோடனே எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, குமார் அகமத் காரில் வந்து இந்த பேப்பர் இருக்குது, எத்துன்னு பாபா வீட்டுக்கு வா அப்படின்ட்டு. இந்த போகும்போது எத்துன்னு போகலான்னு இதெல்லாம் வந்து வேணும்னே பண்ணுற அக்கப்போர். என்ன பண்ணுறது, அதான் எடுத்துன்னு போய் நிற்கிறேன். போய் கொடுத்துட்டு வரேன். நம்மளுக்கு சாப்பாடும் வேறு எடுத்துன்னு வந்து வச்சுருந்தாங்க. அதை எடுத்து ரூமில் வச்சுட்டு வந்துட்டேன். எப்படி இருந்தாலும் திவானா டியூட்டி முடிச்சுட்டு சாப்பிட லேட் ஆகும். பார்க்கலாம். திவானில் ஓனருக்கு சீசா ரெடி பண்ணி கொடுத்துன்னு இருந்தேன். அவர் குடிச்சிட்டு மேலே போகும்போது, குமார் எங்கள் அம்மா வெளியே போகிறாங்களா, அங்கே போ அப்படின்ட்டாரு. பாபா இதுமாரி நான் சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு. சீக்கிரம் 10 நிமிஷத்துலேயே சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிக்கிறாரு. 10 நிமிஷத்தில் எப்படி சாப்பிட்டு போகிறது? சரி, என்னென்ன வந்துக்குதுன்னு பார்த்துட்டு சாப்பிட்டு போகலாம். சாப்பாடு தொக்கா சிக்கன் கிரேவி இது ஏதோ வந்திருக்கு. ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்குது. உள்ள சிக்கன் ஸ்டஃப்பில் வச்சு சிக்கன் கிரேவி ரவை ஊற்றி சிக்கனை ரவை புட்டு. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். தரமாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டு. சாப்பிட்டு போவோம். ஓனரோட அம்மா சூக் முன்னாடி இட்டுன்னு வந்திருக்காங்க. வந்து நியூஸ்ன்னு பார்த்தா சவுதியில் பிறை தெரியவில்லையாம்.
அதனால் வெள்ளிக்கிழமை தான் பெருநாளாம். கரெக்டாக 30 நோன்பும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருச்சியை சேர்ந்த நண்பர் ஒருத்தர் இறந்துட்டாரு. அவர் வந்து இந்த ரிக்கை அப்படின்னு பார்த்தேன். இது அந்த பகுதியில் இருக்கிற ஒரு மாரடைப்பால் இறந்துட்டாராம். ஒரு நல்ல செய்தியும் வருது, ஒரு கெட்ட செய்தியும் வருது. இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த வெளிநாட்டு வாழ்க்கை. நல்லது மட்டுமே ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க இப்போ இது முடிச்சுட்டு சாத்தப்துல்லா கத்தா 2க்கு போகணுமா. அங்கிட்டுன்னு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணும் குமார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி என்ன சரி இவங்க பர்ச்சேசிங் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் கத்தா 2க்கு போயிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு வந்தாச்சு. ஐயோ சரியான டிராஃபிங்க. அந்த ஃபேஷன் மால்லேருந்து வெளியே வர்றதுக்கே 3/4 மணி நேரம் ஆச்சு. இதனா கையில் காசு வச்சுருங்கன்னு பார்க்குறீங்களா? லூஸ் தினார் ஓனரோட அம்மா ஜூஸ் வாங்கி குடி குமார் அப்படின்னு கொடுத்துட்டு போகிறாங்க. இவ்வளோ நேரம் சாவடிச்சு ஒரு 2.5 மணி நேரம் சாவடிச்சு இது கொடுத்துட்டு போகிறாங்க. அப்பா அப்படியே ஓனரோட அப்பா வீட்டில் நடு பையன் இருந்தான். அவனையும் ஒரேடாக எட்டுன்னு வந்துட்டேன். வாடா வீட்டுக்கு தான் நான் போகிறேன் அப்படின்னு. வேலை முடிஞ்சிருச்சு. இந்த எறும்புலுக்கு ஏதாவது ஒரு நல்ல வைத்தியம் இருந்தால் சொல்லுங்களேன் யாராவது. இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள், உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். நானும் உப்பு தண்ணியில் வாய் கோபிச்சிட்டேன், மஞ்சத்தூள் போட்டு எல்லாம் குடிச்சிட்டேன், ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. யாராவது இருந்தால் சொல்லுங்கள். தகவல் கடைசியாக எதுவும் இல்லை. நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். நாளைக்கு தகவல் வந்தாலும் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே பாய், தேங்க்யூ.